Okay. டுடே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற பாட பகுதி என்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்ற ஒரு பாட பகுதி தான் இன்றைய படிக்க போறோம். இது யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் பிஐடி டிகிரியின் செகண்ட் செமஸ்டர்ல உள்ள ஒரு சப்ஜெக்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சரியா? அதுல பாத்தீங்கன்னா இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்ற சப்ஜெக்ட். ஓகே. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இது கேட்ட உடனே நீங்கள் விருப்பப்பட்டிருப்பீங்க. அதே பொதுவாக ஐடி படிக்கிறார்கள்ட்ட நோக்கம் என்ன? நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வரணும். அதான் அவைண்ட மெயினான நோக்கமாகவே இருக்கு. என்ன? நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆகணும். ஓகே. அடுத்தது இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த வேர்டை கேட்ட உடனே நீங்க யோசிக்கலாம், இது ஒரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸா இருக்கு. அதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்டா என்ன? ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது. அப்போ நீங்க நினைக்கலாம் இந்த பாடப்பகுதியில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை படிச்சு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போறதை பற்றியா இருக்குமென்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த பாடப்பகுதி அப்படி இல்லை. சரிதானே? இது ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல படிச்ச ஜாவா அல்லது இனி நீங்கள் செகண்ட் செமஸ்டர்ல படிக்க போற வெப் அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்டோ அல்லது தேர்ட் செமஸ்டர்ல படிக்க போற பிஹெச்பியோ அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் இல்லை. ஐ மீன் ஒரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ன்றது இல்லை. சரிதானே? இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்னண்டா, ஒரு சாஃப்ட்வேர் நாங்கள் டெவலப் பண்ணிக்கல ஃபாலோ பண்ண வேண்டிய பெஸ்ட் ப்ராக்டிசஸ், மெத்தடாலஜிஸ், மெத்தட்ஸ், அதை பற்றின ஒரு பாடம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றன்றது பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. சரிதானே? சரியான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டஃப்பான ஒரு வேர்ட் சாஃப்ட்வேர் டெவலப் பண்றேன். சரிதானே? இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பில்டிங்ஸ் கட்டுறேன்டா அந்த பில்டிங்ஸை நாங்கள் கட்டுறதுக்கு சும்மா எடுத்தம் கவுத்தம் என்ன செய்யலாம், அந்த பில்டிங் எங்களால கட்டலாம். அதுக்கெல்லாம் நிறைய ப்ரோசஸஸ் இருக்குது. என்ன? அதெல்லாம் அந்த பில்டிங்கை கட்டணும்னா பிளானிங் போடுவோம். இந்த பிளானிங்ல என்ன இருக்க போகுது? இப்போ இந்த ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீட்டில் இத்தனை ரூம்ஸ் இருக்க போகுது, அப்ஸ்டியாஸோ இல்லையோ, அப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி ட்ராயிங்ஸ் வரலாம். ட்ராயிங் வரைஞ்சி யாருக்கு அந்த வீட்டை கட்ட போகிறோமோ அவரோட போய் கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதோ அது கேட்ட அப்புறம் ஓமண்டா பிறகுதான் அடுத்த ப்ரொசஸஸ். அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர். இந்த சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கிற அந்த ப்ரொஜெக்ட்ஸுக்கும் எங்களோட சாஃப்ட்வேர்ல இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸுக்கும் சில சில சிமிலாரிட்டிஸும் இருக்கு. அதுக்காக 100% செய்ய வேண்டியதில்லை. சில சில இடங்கள்ல பொதுவாக நாங்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் சிலது ஒத்துப்போம். அப்ப இந்த பாடத்துல நாங்கள் படிக்க போறது ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணப்படுறதை பற்றி, ஐ மீன் ஒரு கோடிங் ஒன்று எழுதுறதை பற்றி நாங்கள் இங்கே படிக்கிறேன். சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான மெத்தட்ஸ் இருக்கு, மெத்தடாலஜிஸ் இருக்கு. அதை பற்றின பாடப்பகுதி தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பாடம். இது பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு தியரிட்டிக்கலான ஒரு பாடம். நீங்க ப்ராக்டிக்கல்ன்றது குறைவு. சரிதானே? ஆனா இந்த பாடப்பகுதி பற்றிய நாலேஜ் நீங்க வேலைகளுக்கு போய்க்கல உங்களுக்கு கட்டாயமா தேவைப்படும். ஸோ படிங்க. இதுல இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா 50 எம்சிக்யூஸ் வரும் உங்களோட எக்ஸாமுக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா மல்டி சாய்ஸ். இப்போ எம்சிக்யூ வந்தாலே சிங்கிள் ஆன்சர் மல்டி ஆன்சருக்கு தானே இவ்வளவு காலமும் மல்டி ஆன்சர் பேப்பர் தான் வாருது. மல்டி ஆன்சர் பேப்பர் வாரது செய்யறது சுகம் சிங்கிள் ஆன்சர் பேப்பர் செய்யறதை விட. சரிதானே? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது முழுக்க முழுக்க நோட்ஸ். உங்களுக்கு நோட்ஸ் கிளியர்னா இந்த பாடம் ஏறாது உங்களுக்கு. சரியா? அடுத்தது நோட்ஸை மெமரைஸ் பண்ணணும் இல்லை இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எம்சிக்யூக்கு ஆன்சர் பண்ணலாம். மெயின் எம்சிக்யூக்கு சரியான விடையை சூஸ் பண்ணி அங்கே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி போட்டு வர்றது தான். என்ன? அங்கே ஒன்று ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ண போறீங்களா தானே. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் வாசிச்சா அது சரியோ பிள்ளையோன்னு சொல்ல தெரிஞ்சா சரி உங்களுக்கு. சரி. இப்போ நாங்கள் பாட போகிறீங்களா? முதலாவது உங்கள்ட்ட நான் கேட்குற கேள்வி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இந்த இன்ஜினியரிங்ன்ற வீட்டில் நிறைய இருக்கு, இன்ஜினியரிங் நிறைய இருக்கு.
எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்குது. அப்ப இன்ஜினியரிங்ன்றது என்ன? அது ஒரு பொறியியல். அப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்றது என்ன? ஒரு மென்பொறியியல். சரியா? அப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மென்பொறியியல்னு சொல்லுவோம் தமிழ். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி, அப்ப சாஃப்ட்வேர்ண்டா என்ன? வாட் இஸ் த சாஃப்ட்வேர்? யாராவது இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுங்க? சாஃப்ட்வேர்ண்டா என்ன? அவங்களே பாருங்க, இதுல விளக்கம் வந்து தந்திருக்கிறாங்களே நண்டு. Software is a set of machine readable instruction to the computer processors to perform specific operations. அப்ப software சொல்றது என்னவா? machine readable instructions to the computer processor to perform specific operations. என்ன? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேஷன், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேலையொன்றை செய்யறதுக்காக நாங்கள் எழுதுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் சாஃப்ட்வேர். இப்போ உதாரணமா பாருங்க, சிம்பிளா எடுப்பவன், இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் எழுத போறேன். அந்த சாஃப்ட்வேர் வந்து எதை பற்றி கால்குலேட்டர். கால்குலேட்டர் சொல்றது என்ன? அது ஒரு கூட்டலை செய்யும், கழித்தலை செய்யும், பெருக்கலை செய்யும், பிரித்தலை செய்யும். இதை பற்றினதுதான் இந்த சாஃப்ட்வேர். சரியா? அப்ப கால்குலேட்டருக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் செய்ய போறேன்டா, எந்த டாஸ்க், எந்த பேர்பஸ் என்ன? ஒரு அடிஷன் செய்யறதோ, ஒரு மல்டிப்ளிகேஷன் செய்யறதோ, ஒரு டிவிஷன் செய்யறதோ, அல்லது ஒரு சப்ஸ்ட்ராக்ஷன் செய்யறதாவோ இருக்கு. அப்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாஸ்க், ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேலையுண்ட செய்யறதுக்காண்டி நான் எழுதுற ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? அறிவுறுத்தல்களோட ஒரு தொகுதி. அதைத்தான் சாஃப்ட்வேர் என்று சொல்றது. அப்ப இந்த சாஃப்ட்வேரோட மெயினான நோக்கம் என்னவா இருக்கு? ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம், அது எனிதிங் ஏதாவது இருக்கலாம். அது அப்ளிகேஷன் வித்தியாசப்படும். ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல சாஃப்ட்வேரோட பர்பஸ் வேற, ஒரு பேங்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்டா அதுல வேறு. சரிதானே? அப்ப ஆஸ் அ ப்ராடக்ட், software is a collection of intercommunicating components. என்ன softwareன்ற அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்க போற components. components பகுதிகள். என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. என்னென்ன இருக்குமா? ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, configuration files, system documentation, user documentation. அப்ப முதலாவது சொல்லுங்க, intercommunicating components. components சொல்றது என்னது? பகுதிகளை சொல்லுது. இன்டர் கம்யூனிகேட்டிங் கம்போனன்ட்ஸ்ன்றது ஒன்றோடி ஒன்று தொடர்புபட்ட பகுதிகள். அது என்ன ஒன்றோடி ஒன்று தொடர்புபட்ட பகுதிகள்? சரி, ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை எடுங்க. ஒரு பேங்கிங் சிஸ்டம் ஒன்று எடுத்து நான் இப்போ ஒரு ஏடிஎம்ல போய் காசு வந்து வித்ட்ரோ பண்றேன், ஒரு அமௌண்ட் வந்து ஒரு மணி வந்து வித்ட்ரோ பண்றேன்டா. நான் வந்து இப்போ உதாரணமா ஒரு 5000 ரூபாய் வித்ட்ரோ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். 5000 ரூபாய் வித்ட்ரா பண்றதுக்கு ட்ரை பண்றேன்டா, முதலாவது நான் என்ன செய்வேன்? இந்த கார்டை இன்செர்ட் பண்ணி பின் நம்பரை அடிச்சுட்டு அமௌண்ட்டை கொடுப்பேன். அமௌண்ட்டை கொடுத்துட்டு என் பேங்க் பேலன்ஸ் வந்து 2000 இருக்கு. நான் கொடுத்த அமௌண்ட் 5000. அது என்ன செய்யும்? உடனே 5000 ரூபாய் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுமா? இந்தாங்க உங்களோட நீங்க கேட்ட 5000 மட்டும் இல்லை. அந்த இடத்துல இந்த இன்டர் கம்யூனிகேட்டிங் கம்போனன்ட்ஸ் வந்து வேற. இது என்ன செய்யுமாண்டா, நான் கொடுத்த அமௌண்ட்டை, அதாவது ஏடிஎம்ல வித்ட்ரோ பண்றதுக்கு எந்த பண்ண அமௌண்ட்டையும் இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டையும் செக். நான் என்டர் பண்ண அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டை விட குறைவா இருந்துச்சு. உதாரணமா இந்த அக்கௌண்ட் 1 lakh இருக்கு, நான் என்டர் பண்ணது 5000. எனக்கு வந்து ஒரு இஷ்யூமே இல்லாம அந்த காசை ரிட்டர்ன் பண்ண. அப்ப இன்டர் கம்யூனிகேட்டிங் கம்போனன்ட்ஸ் ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே நிறைய பகுதிகள் இருக்கு, நிறைய கம்போனன்ட்ஸ் இருக்கு. அது ஒன்றோடு ஒன்று கம்யூனிகேட் பண்ணும். என்னதுக்காக கம்யூனிகேட் பண்ணணும்? ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேலை ஒன்று செய்யறதுக்கா. இப்ப இந்த நான் சொன்ன சினாரியோவில் இந்த கம்யூனிகேட்டிங் கம்போனன்ட்ஸ்ன்றது என்ன? நான் இப்போ நான் இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அதாவது வந்து நான் ட்ரை பண்றது என்ன? ஒரு காசு ஒன்று வித்ட்ரோ பண்றது. ஒரு காசு ஒன்று வித்ட்ரோ பண்றதுக்காக அது பேலன்ஸ் அண்ட் கம்போனன்ட். நான் இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற அது வித்ட்ரோ பண்ற கம்போனன்ட். அப்ப அது பேலன்ஸ், இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் பார்க்குற கம்போனன்ட்டோட கம்யூனிகேட் பண்றதுன்றது என்ன? இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண. இவர்கிட்ட இந்த பேலன்ஸ் சரியா இருக்குதோன்னு பார்க்க. ஸோ அப்படி சரியா இருந்தா என்ன அலோவ் பண்ணும், பிள்ளையா இருந்தா அலோவ் பண்ணும். அப்போ ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கம்போனன்ட்ஸ். கம்போனன்ட்ஸ் மீன் பகுதிகள். அந்த பகுதிகள் என்ன செய்யும்னா
தங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் செய்யும். கம்யூனிகேஷன் செய்யறது என்னன்னு தமிழ்ல சொல்லுவோம், கலந்துரையாடல். சொவ்வியாரில் என்னத்தை கலந்துரையாடுவார்? அது தங்களுக்குள்ள தாங்களே இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளும். ஏன் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது? தங்களோட ஒர்க்கை செய்யறது. இப்போ பாருங்க, இப்போ நான் காசை வித்ட்ரா பண்ணணும்னா அது தனக்குள்ள இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா தானே என்ன செய்யலாம், நான் வித்ட்ரா பண்ணலாம். ப்ரோக்ராம்ஸ். ப்ரோக்ராம்ஸ் மீன் கோடிங். நாங்கள் எழுதின கோடிங்ஸ். நாங்கள் இப்போ ஒரு ஜாவாவிலேயோ பைத்தனிலேயோ ஜாவா ஸ்கிரிப்ட்லேயோ எழுதின கோடிங்ஸ் அதைத்தான் ப்ரோக்ராமிங்ஸ் சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபிகுரேஷன் ஃபைல்ஸ். கன்ஃபிகுரேஷன்ன்றது என்ன? கன்ஃபிகுரேஷனை சிம்பிளா ஒரு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? செட்டிங் சொல்லலாம். உங்களோட போனில் வந்து செட்டிங்ஸ் இருக்குமே, அந்த ஃபோன் செட்டிங்ஸ்ல போய் நீங்க என்னென்னலாம் செய்வீங்க? உங்களோட வால்பேப்பரை மாற்றுவீங்க, எந்த சிம்மை யூஸ் பண்ணுறன்றதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, உங்களோட அந்த ஸ்க்ரீனில் பாஸ்வேர்ட் செட் பண்ணுவீங்க. அதெல்லாம் என்ன? ஒரு கன்ஃபிகுரேஷன். கன்ஃபிகுரேஷன் மீன் செட்டிங்ஸ். அதே மாதிரி சொஃப்ட்வேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்றது இருக்கு. சொஃப்ட்வேருக்கும் வந்து கன்ஃபிகுரேஷன் இருக்கு. அந்த கன்ஃபிகுரேஷன்ல என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கு? இப்போ உதாரணமா அந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேர்ல வந்து செக்யூரிட்டிக்காக என்ன யூஸ் பண்ணணும், அப்படி சில சில செட்டிங்ஸ் இருக்கும் அந்த சாஃப்ட்வேர். அதைத்தான் கன்ஃபிகுரேஷன் சொல்லும். அடுத்தது சிஸ்டம் டாக்குமெண்டேஷன், யூசர் டாக்குமெண்டேஷன். அடுத்தது டாக்குமெண்டேஷன் என்று சொல்றது என்ன? டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் என்று சொல்றது ஒரு ஆவணம். இப்ப சிஸ்டம் டாக்குமெண்டேஷன்ன்றதுல என்ன இருக்குமெண்டா அந்த சாஃப்ட்வேரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. இப்ப அந்த ஒவ்வொரு அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற கம்போனன்ட்ஸ், அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஒவ்வொரு கம்போனன்ட்ஸ் பர்பஸ் எல்லாமே அதுல மென்ஷன் பண்ணிருக்கு. அந்த சாஃப்ட்வேரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இன்க்ளூட் பண்ணிருக்கிற ஒரு ஃபைல், அதைத்தான் டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம். அப்ப சிஸ்டம் டாக்குமெண்டேஷன்ல என்ன இருக்கும்? அந்த சாஃப்ட்வேரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. அப்ப ஒரு சாஃப்ட்வேர் சொல்றது என்ன? கலெக்ஷன் ஆஃப் இன்டர் கம்யூனிகேட்டிங் காம்போனன்ட்ஸ். எம்சிக்யூல வந்து ஆன்சர் தரலாம். எப்படி இது ஒரு எம்சிக்யூவை மாத்தலாம்டா, இதுல இருக்கிறதுல என்னென்ன எல்லாம் ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள வரும் என்ற ஒரு கேள்வியை போட்டுட்டு இந்த 4 ஆப்ஷனோட இல்லாத ஒன்றையும் தரலாம். என்னென்ன போடலாம்? இன்டர் கம்யூனிகேட்டிங் காம்போனன்ட், ப்ரோக்ராம், கன்ஃபிகரேஷன் ஃபைல், சிஸ்டம் டாக்குமெண்டேஷன், யூசர் டாக்குமெண்டேஷன். இதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள வரும். இதுல வார இந்த நாளோட இல்லாத உண்டா போட்டுட்டு கேள்வி கேட்கு. சரிதானே? அப்ப நீங்கள் படிக்கையிலேயே என்னென்ன மாதிரி எம்சிக்யூஸ் வரும் என்றதையும் ஜோதிச்சு கொண்டு போகும். ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, சொஃபியா ப்ராடக்ட்ஸை வந்து இப்போ சொஃபியாரை வந்து நிறைய வேல கேட்டகரைஸ் பண்ணும். அதுல இந்த ஸ்லைட்ல தந்திருக்கிற வே என்னன்னா, இந்த சொஃபியாரை யாருக்காக டெவலப் பண்றோம் என்றதை வச்சு கொண்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறார். பாருங்க, ஜெனரிக், பீஸ்போக். இதுல ஜெனரிக்னு சொல்றது என்னதுக்காகன்னா, இப்ப நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் பாவிக்கிறீங்க. எம்எஸ் ஆஃபீஸும் ஒரு சாஃப்ட்வேர் தான். அதுக்குள்ள என்னென்ன வேற போதோ, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள? எம்எஸ் வேர்டு இருக்கும், எக்ஸல் இருக்கும், பவர் பாயிண்ட் இருக்கும், அக்சஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த எம்எஸ் வேர்டுக்குள்ள இருக்கு. அப்ப எம்எஸ் வேர்டு மட்டும் சொல்றது என்ன? அது வந்து ஒரு ஜெனரிக் சாஃப்ட்வேர். பீஸ்போக்னு சொல்றது என்ன? அது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு யூசருக்காக டெவலப் பண்ணப்படும். இப்ப உதாரணமா இப்ப எடுங்க, எங்களோட ஒரு கார்கில் ஸ்போர்ட் சிட்டி எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட கடை. அந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்களோட ஷாப்புக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதை உங்களால யூஸ் பண்ண இல்லைமோ இல்ல. பீஸ்போக்கண்டா என்ன? அது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒருவருக்காக செய்தது, ஸ்பெசிஃபிக்கா பெர்டிகுலரா ஒரு கஸ்டமருக்காக செய்தது தான் பீஸ்போக். ஜெனரிக்ன்ற சொல்றது என்ன? அது கொமனா எல்லாருக்கும் செய்யுது. இப்ப உதாரணமா எம்எஸ் வேர்டு எடுங்க. எம்எஸ் வேர்டை கட்டாயம் நான் மட்டும்தான் பாவிக்கலாம், நீங்க பாவிக்கலாம். சரி, ஒரு ஒரு எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்தா அது ஒரு ரைட்டர், அது வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறால் மட்டும்தான், ஒரு புக்ஸ் எழுதுறவர் மட்டும்தான் பாவிக்கலாம். டாக்டர்ஸ் பாவிக்கலாதோ, இன்ஜினியர்ஸ் பாவிக்கலாதோ, யார் வந்து பாவிக்கும். சரியா? அப்ப அது வந்து ஒரு ஜெனரி, அது ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆளை ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணப்பட்டது இல்லை. ஆனால் பீஸ்போக்ன்றது ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆளை ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போ நான் என்னால கொமனா ஒரு பாயிண்ட் பொஸ் சிஸ்டம் என்று கேள்விப்பட்ட நீங்களா? பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அந்த கடையில எல்லாம் பாவிப்பாங்களே,
உங்களுக்கு பில்லிங் போடுறதுக்கு அந்த சிஸ்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரே ஒரு பொஸ் சிஸ்டத்தில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா ஃபுட் சிட்டி ஷாப் எல்லாம் பாவிக்கிறாங்க. இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு கடைக்கும் ஒரு ஒரு பொஸ். இந்த கடைக்கு ஒரு பொஸ் சிஸ்டம் இருக்கு, இந்த கடைக்கு வேறு ஒரு பொஸ் சிஸ்டம். ஏன் அப்படி? எல்லாருமே பொருளை தான் விற்கிறாங்க. அப்ப ஒரே பொஸ் சிஸ்டத்தையே பாவிக்கலாம் தானே. ஏன் அப்ப அவங்க வேற வேற பொஸ் சிஸ்டத்தை பாவிக்கிறாங்க? என்ன ரீசன் அது? ஏன்? இவங்கள் சில நேரத்துல இவங்களோட ப்ரோசஸஸ் எல்லாம் வித்தியாசம் இருக்கும், இன்னொரு கடையின் ப்ரோசஸஸ் எல்லாம் வித்தியாசம் இருக்கும். இப்ப உதாரணமா பாருங்க, இந்த கடை ஒரு நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் தருது. அப்ப நீங்கள் பில்லிங் பண்ணிக்கிற ஒரு 1200 ரூபாண்டு வந்துச்சுன்னா அதுல 10% என்ன 120 ரூபா அதை கழிச்சிட்டு நீங்க கஸ்டமர் வந்து பில் பே பண்ணாச்சு. இன்னொரு கடைக்கு போனீங்கன்னா அவங்கள்ட்ட அந்த ஃபெசிலிட்டி இருக்கா? இல்ல நீங்க 1200 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 1200 ரூபாவை நீங்கள் தரத்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட ரெண்டு பேர்ட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ப்ரொசீஜர் இருக்கு. அப்போ ஒரே சிஸ்டத்தை என்னண்டா அப்ப அவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்றது? அப்ப இந்த கடைக்கு ஒரு சிஸ்டம், அந்த கடைக்கு ஒரு சிஸ்டம். சில நேரம் இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுக்க மாட்டாங்க, இன்னொரு கடையில பாத்தீங்கன்னா கடன் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணும். அப்ப இந்த கடையில வேற ப்ரொசீஜர், அந்த கடையில வேற ப்ரொசீஜர். அப்ப வேற வேற சிஸ்டம் செய்யும். அப்ப ஜெனரிக்னு சொல்றது என்ன? அது வந்து ஒரு லார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ். பீஸ்போக்ன்றது என்ன? கஷ்டம் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆளுக்காக மட்டும் செய்து. சரியா? அதான் ஜெனரி பீஸ்போக். இதெல்லாம் எம்சிக்யூ பேப்பர்ல இருக்கு. சரிதானே? அதுல கிளியரா இருக்கும். ஓகே. ஒரு 1 மினிட். சரிதானே? அப்ப ஜெனரிக் பீஸ்போக் கண்டு ரெண்டுக்கும் இடையில என்ன செய்யும்? வித்தியாசம் இருக்குது. சரிதானே? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கல வந்து கட்டாயம் நிறைய பிரச்சனை வரும். இதுல என்ன இந்த சைட்ல சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கும் ஒரு வேற இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, நீங்க வேற இண்டஸ்ட்ரி வேணாம், எங்களோட சிவில் எடுங்க அவன். அப்ப எங்களோட சாஃப்ட்வேர் ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கும் சிவில் ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கும் இடையில என்னென்ன வித்தியாசங்கள் வரலாம் என்றதை அப்படி சொல்லியிருக்கிறான். பார்ப்போம். பாருங்க, அதுல ஒவ்வொரு ஒரு பாயிண்ட்ஸா சொல்லியிருக்கிறீங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அ கஸ்டமர் டு ஸ்பெசிஃபை த ரிக்யர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்லி. ஒரு கஸ்டமர்ஸால ரிக்யர்மெண்ட்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்றது வந்து கம்ப்ளீட்டா ஸ்பெசிஃபை பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதுல வந்து பாருங்க, ரிக்யர்மெண்ட்ஸ் என்ற ஒரு வேர்ட் வந்திருக்கு. ரிக்யர்மெண்ட்ஸ் என்று சொல்றது என்ன? தமிழ்ல என்ன ரிக்யர்மெண்ட்ஸ்ன்றது? தேவை என்று சொல்லுவோம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் வந்து ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை எடுப்போமே. இப்ப ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துச்சுட்டா கஸ்டமர்ன்றத அந்த ஸ்கூலுடைய நிர்வாகம், இந்த பாடசாலையின் நிர்வாகம் அல்லது அதிபரை வந்து நாங்கள் கஸ்டமர் என்று எடுக்கலாம். அங்க நாங்கள் யாருக்காக இந்த சிஸ்டத்தை செய்யறோம்? அந்த ஸ்கூலுக்காண்ட செய்யறோம். அப்ப இந்த இடத்துல ரிக்வயர்மெண்ட்ஸ்ன்றது என்னவா? ரிக்வயர்மெண்ட்ஸ் சொல்றது என்னண்டா அவையில் ஒரு சாஃப்ட்வேர் வந்து எங்கள்கிட்ட கேட்கிறேன் தானே, நீங்க இந்த சாஃப்ட்வேரை செய்துதாங்க. அந்த சாஃப்ட்வேரால வந்து எங்களால என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம் என்று சொல்றதுதான் ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்போ உதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம்? முதலாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸை மேனேஜ் பண்ணுவோம். அவர் வந்து அவரோட பர்த் டேட் என்ன, அட்ரஸ் என்ன, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்கூலில் வந்து இப்போ ஜாயின் பண்ணுவார். இப்படி பேசிக்கான இன்ஃபர்மேஷனை ஸ்டூடெண்ட்ஸை பற்றி மேனேஜ் பண்ணும். அதுக்கு பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ் வைப்போம் தானே. அந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு என்னென்ன மாதிரி ரிசல்ட்ஸ் எடுத்தவர் அந்த டீட்டெயில்ஸை வந்து மேனேஜ் பண்ணும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்கல்லானே, டீச்சர்ஸ் டீட்டெயில்ஸை வந்து மேனேஜ் பண்ணும். நான் அந்த இடத்துல லேபர்ஸ் இருப்பாங்கல்லானே, அவங்களோட டீட்டெயில்ஸை மேனேஜ் பண்ணும். பிறகு வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீவ் எடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்? மெசேஜ் போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் செய்யும். இதெல்லாம் ரிக்வயர்மெண்ட்ஸ்.
அந்த சிஸ்டத்துல அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்துல இருந்து அவங்க எதிர்பார்க்கிற விஷயம். ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்து ஒரு கஸ்டமர் வந்து என்னத்தை எதிர்பார்க்கிறாங்களோ அது வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ். அந்த ரிக்வயர்மெண்ட்ஸை ஸ்பெசிஃபை பண்றது சொல்லுறது கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டம்? இப்போ உதாரணமா பாருங்க, இப்படி எடுங்க அவன். நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசி ஒன்று வச்சிருக்கிறீங்க, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ஒன்று வச்சிருக்கேன். அன்றைக்குல நீங்க சொல்லுவீங்க சில சில உங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸை சொல்லிக்கல சிலது என்னால வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. இப்ப நான் ஒரு டெவலப்பர், நான் தான் அந்த சிஸ்டத்தை வந்து உங்களுக்கு என்ன செய்ய போறேன், டெவலப் பண்ணி தரப்போறேன். நான் தான் டெவலப் பண்ணி தரப்போறேன். நீங்கள் வந்து கிளைண்ட். இப்ப நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறீங்க, நான் வந்து ஒரு டெவலப்பர். நீங்கள் வந்து என்னட்ட கேட்குறீங்க, சார் நான் இப்படி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்று வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று நீங்கள் டெவலப் பண்ணி தாரீங்க. அந்த நான் உங்களுக்கு சிஸ்டம் டெவலப் பண்ணணும்டா முதலாவது உங்களோட ஃபைனான்ஸ் கம்பெனி எப்படி ஒர்க் பண்ணும், அங்க என்னென்ன ப்ராசஸஸ் எல்லாம் நடக்கும்ன்றது எனக்கு 100% கிளியரா இருக்கும். அப்பதான் என்னால சிஸ்டத்தை டெவலப் பண்ணலாம். ஏன்? நான் உங்களோட சிஸ்டத்தை அரைகுறையா விளங்கி கொண்டு ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் செய்தனண்டா நீங்கள் அதை நம்பி உங்களோட பிசினஸ் செய்யக்கல, பிசினஸ் முழுக்க ஃபெயிலியர் ஆகும், எல்லாமே பிள்ளைக்கு. அப்ப இது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, காசோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரியா? அப்ப இந்த இடத்துல உங்களோட ஃபைனான்ஸ் கம்பெனி எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது சகலதும் எனக்கு தெரியும். நான் ஒரு டெவலப்பர், எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தான் இருக்கு. நீங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்கிற ப்ரொசஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றீங்க, எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, இது எல்லாமே நான் செய்யணும். அப்ப நீங்கள் சில நேரம் உங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸ் சொல்லுவீங்க, சார் நான் இப்படி இன்ட்ரெஸ்ட் கண்டு நான் அந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி எனக்கு ப்ராஃபிட் வரணும், எனக்கு குழப்பம். ஏன்? எனக்கு நாலேஜ் இல்லை ஃபைனான்ஸ். அப்ப நீங்க உங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸ் சொல்ல நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், இதெல்லாம் டிஃபிகல்ட். அதான் சொல்லியிருக்கிறான், முதலாவது கஸ்டமர் வந்து தன் ரிக்குயர்மெண்ட்ஸை சொல்லுறது கஷ்டம். ஏன்? உங்களுக்கு வந்து தெரியாது, நீங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனின்னா உங்களுக்கு தெரியாதா இதே இது எல்லாம் சாஃப்ட்வேரால செய்யலாம். நீங்க நினைப்பீங்க சில இது எல்லாமே நான் செய்யறது சாஃப்ட்வேர். அப்ப நீங்கள் வந்து உங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸை சொல்லுறதும் கஷ்டம், நீங்க சொன்ன ரிக்குயர்மெண்ட்ஸை வந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் கஷ்டம். இது ரெண்டுமே சேலஞ்ச். இதே ஒரு சிவில் ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா இது கஷ்டமோ இல்லை, அது சிம்பிளா சொல்லுவீங்க. எனக்கு வந்து சார் பாத்தீங்கன்னா எனக்கு 5 ரூம் தேவை, ஹோல் வந்து இந்த பிளேஸ்ல வரணும், ஃப்ரொடோல் வந்து இந்த பிளேஸ்ல வரணும், எனக்கு வந்து கேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல வரணும், அப்படி கிளியரா சொல்லுவீங்களே. சில நேரம் அவங்க கூடி முந்தி இருந்த வீட்டுன்ற படத்தை காட்டி சொல்லுவாங்களா, இந்த வீடு மாதிரி உங்களுக்கு வேணுமோ. அப்ப அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்றதுல டிஃபிகல்ட் இல்லை. ஆனா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இந்த பிரச்சனை இருக்கு. அடுத்தது, சாஃப்ட்வேர் ரிக்யர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ரெகுலர்லி. என்ன? இப்ப நான் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காக இப்ப நான் ஒரு சிஸ்டம் ஒன்று செய்கிறேன்னு வைங்க, இப்போ ஒரு வேர்ல்டு வார் நடக்குது. வேர்ல்டு வார் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் வந்து பிரச்சனை போய் கொண்டிருக்கு. கட்டாயம் அவங்களோட நாட்டுக்கு இடையில ஏற்படுற அந்த போர் வந்து கட்டாயம் உங்களோட பிசினஸை ஏதோ ஒரு விதத்துல எஃபெக்ட் பண்ணும். சரிதானே? என்ன? உ- உலகத்தில் ஏற்படுற ஒவ்வொரு அரசியல் ரீதியான பிரச்சனையால கட்டாயம் பொருளாதார ரீதியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல வந்து என்ன செய்ய போகுது, தாக்கம் உண்டு கட்டாயமா இருக்கு. அப்ப அப்போ உங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணீங்களே என்ன. இப்போ இதுக்கு முந்தி வந்து வேர்ல்டு பிஸ்னஸ் வந்து ஓகேயா இருந்துச்சு, அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் வந்து 2%க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களான்னு வைங்க. இப்போ வேர்ல்டு ஒரு தொடங்கிடுச்சு. அப்ப பொருளாதார ரீதியிலான பிரச்சனை. அப்ப நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இப்ப சொல்லுவீங்க சரி இப்ப வந்து என்னால இந்த 2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாது, இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து மாத்துவான். அதே மாதிரி அப்ப நீங்க இன்ட்ரெஸ்ட்டை மாத்துவோம்னு சொல்லிக்கல, நீங்க நினைப்பீங்கன்னா என்ன சிம்பிள் தானே, 2 இருக்கிறத அழிச்சு போட்டு 1 மாத்தி விடுறது தானே. இது அப்படி இல்லை. சரிதானே? இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனோட தொடர்பான விஷயங்கள் அங்க நிறைய இருக்கு. அப்ப நான் 2 வீதத்தை வந்து ஒரு வீதம் மாத்திக்கல, எனக்கு நிறைய இடத்துல பிரச்சனை வரும். அப்ப நான் எல்லா இடத்தையும் கன்சிடர் பண்ணேன். அப்ப ஒரு கஸ்டமர் வந்து அஹ், ஒரு டெவலப்பருக்கு வந்து தனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை என்று சொல்றதும் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி டெவலப்பர் வந்து கஸ்டமர் என்ன சொல்றான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் கஷ்டமா இருக்கு. சாஃப்ட்வேர் ரிக்யர்மெண்ட்ஸ்
இப்போ நாங்கள் என்னத்துக்காக சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்றோமோ அதுக்கான தேவை வந்து நாளுக்கு நாள் வந்து மாறிக்கொண்டு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை. அடுத்தது environments to which software is made changing regular. என்ன நாங்கள் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ற என்வியான்மெண்ட் இருக்குதான். என்வியான்மெண்ட் சொல்றது என்ன? சூழல். இப்ப நாங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படும். என்ன? அந்த சாஃப்ட்வேருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஹார்ட்வேர்ஸ் இருக்கும். இப்போ நீங்க சில சில இப்போ உதாரணமா நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அதுல எல்லாம் ஒர்க் பண்ணிக்கல உங்களுக்கு வந்து ஹெவியான ப்ரோக்ராம் அதெல்லாம். அதுல எல்லாம் நீங்க ஒரு 4 GB ரேம் பார்த்து யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் பண்ண மாட்டீங்க. அதுக்கெல்லாம் 8 GB 16 GB 68 GB காணாது. 16 GB கிட்ட ரேம் தேவை. அப்ப சொஃபியார் நாங்கள் சொஃபியாரை டெவலப் பண்றதுக்கான என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ உதாரணமா பாத்தீங்க, இப்ப நீங்கள் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷனோட டெவலப் பண்றீங்க. இப்போ நீங்கள் ஒரு விண்டோஸ் 7 இப்போ 2007 வந்து ஒரு சாஃப்ட்வேர் செய்திருக்கிறீங்களன்னு வைங்க. அப்பேக்கில் எந்த ஓஎஸ் இருந்தது? விண்டோஸ் 7. அப்போ அந்த நேரத்தில் உங்களோட சாஃப்ட்வேர் விண்டோஸ் 7 ஒர்க் பண்ணி கொண்டுச்சு. இப்போ 2026 அதுக்கு பிறகு நிறைய ஓஎஸ் வந்துடுது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து. சில நேரம் நீங்க 2007 அந்த டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் இப்போ ஒர்க் பண்ணாலும் போதும். ஏன்? ஓஎஸ் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு. சிலது ப்ரோக்ராமிங்ல கன்ஃப்ளிக்ட் இருந்தால் ஒர்க் பண்ண. அப்போ சாஃப்ட்வேரோட ரிக்யர்மெண்ட்ஸ் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ற என்விரான்மெண்ட் சேஞ்ச். அப்போ அது எங்களுக்கு ஒரு இஷ்யூ. அடுத்தது வந்து பாருங்க, சாஃப்ட்வேர் இஸ் பிரைமரலி இன்டேஞ்சிபிள். இன்டேஞ்சிபிள் சொல்றது என்ன? டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் என்ற ரெண்டு டேர்ம் இருக்கு. டேஞ்சிபிள் மீன் தொட்டுணரக்கூடியது, இன்டேஞ்சிபிள் மீன் தொட்டுணர முடியாது. சாஃப்ட்வேர் வந்து என்னவாம்? ஒரு இன்டேஞ்சிபிள், அதை தொடையலாது. ஒரு வீடுண்டா அதை நீங்க நேரா பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் வரவே உங்களுக்கு ப்ராசஸ் தெரியும். முதல் நாள் வந்து பார்ப்பீங்க, பரவாயில்லை இன்றைக்கு வந்து அத்திவாரம் போடுறதுக்கு இந்த கிடங்கு எல்லாம் வெட்டிட்டாங்க, சரி. அப்புறம் ஒரு 2 நாள்ல வந்து பார்ப்பீங்களா, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்திவாரம் எல்லாம் வந்து மூடிட்டாங்க, சரி. அப்புறம் இன்னும் ஒரு 2 3 கிழமையால வரையா ரூம்ஸ் எல்லாம் கட்ட தொடங்கிட்டாங்க, சரி. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நாள் வரைக்குல தெரியும். இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களால கண்ணால் நேரிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இவங்க செய்திருக்கிறாங்க. ஆனா சொஃபியாரை பொறுத்தவரை என்ன? கோடிங். உங்களுக்கு பார்த்தாலும் இது என்னண்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அவனுக்கு கோடிங்க காட்டலாமோ இவ்வளவு செய்திருக்கேன் அவனுக்கு எப்ப எனக்கு அவுட்புட்டை காட்டு. அப்ப சொஃபியார் வந்து இன்டேஞ்சிபிள், தொட்டுணர முடியாது. அதோட வந்து இன்னொரு பிரச்சனை, இப்ப நீங்க ஒரு சிவில் ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று பிள்ளையா கட்டுறோம்னா நீங்க சொல்லல நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீங்கள் மாறி கட்டுறீங்க திருத்துங்க. சொஃபியார் அப்படி பார்க்கலாமோ? இல்லை. அப்ப அது ஒரு டிஃபிகல்ட். சரியா? அடுத்தது கஸ்டமர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் கம்யூனிகேஷன் கேப்ஸ். கம்யூனிகேஷன் கேப்ஸ் சொல்றது என்னது? கஸ்டமர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் ஹேவ் கம்யூனிகேஷன் கேப்ஸ். இதுக்கு வந்து ரெண்டு விதத்துல வந்து மீனிங் இருக்கு. ஒன்று வந்து டிஸ்டன்ஸ். சிலது கஸ்டமர்ஸ் வந்து வேற கண்ட்ரிஸ்ல இருப்பார், நீங்கள் வந்து வேற கண்ட்ரி. சில ஃபாரின் ப்ராஜெக்டுக்கு எல்லாம் இங்க கிளைண்ட் எடுத்து செய்யறேன்னு சொல்லுவாங்களே, அது ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கேப். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த மீனிங் என்னன்னா கஸ்டமருக்கும் டெவலப்பர்ஸுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, இட் இஸ் டிஃபிகல்ட் டு டெஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போஸ்டிவ். இதுன்ற கருத்து என்ன? சாஃப்ட்வேரை வந்து முழுசா டெஸ்ட் பண்றது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. அது சரி, ஏன்? இப்போ ஒரு சாஃப்ட்வேரை வந்து டெஸ்டிங் சொல்றது என்ன? அந்த சாஃப்ட்வேர் வந்து சரியா ஒர்க் பண்ணுதோன்றத செக் பண்றது தான் வந்து டெஸ்டிங்னு சொல்லுவோம். டெஸ்டிங்கை வந்து முழுக்க செய்யறது வந்து டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். ஏன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு டெஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போஸ்டிவ்லி. முழுமையா வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து சரியா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றது எக்ஸ்போஸ்டிவ்லி. ஒரு 100% டிஃபெக்ட் ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் செய்யறது நாட் பாசிபிள். எங்கேயாவது ஹிடன் மிஸ்டேக்ஸ் வந்து அந்த சாஃப்ட்வேர்ல வந்து கட்டாயம் இருந்து கொண்டுதான் இருக்கு. சரியா? இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ன்றதும் ஒரு ஃபீல்டு. சாஃப்ட்வேர் டெவலப்பிங் இருக்கிற மாதிரி சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்றது வந்து ஒரு ஃபீல்டு. நீங்கள் கியூஏன்னு படிச்சிருப்பீங்க உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 6வது செம்மியில் அந்த பாடம் இருக்கு. சரியா? இப்போ உதாரணமா பாருங்க, இப்போ வந்து ஒரு 10 டெவலப்பர்ஸ் வந்து ஒரு 1 வீக்கா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்க கியூஏ டீம் ஒன்று இருப்பாங்க. அவங்களோட வேலையே அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற பக்ஸுகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து டெவலப்பர்ஸ் கிட்ட சொல்லுறது. உதாரணமா ஒரு 10 டெவலப்பர் இருக்கிறாங்க.
அவங்கள வந்து 3 நாள் ஒர்க் பண்ணி ஒரு சொஃப்ட்வேரில் ஒரு சின்ன ஒரு பகுதி ஒன்று முடிச்சிருக்கிறாங்க. முடிச்ச உடனே என்ன செய்வாங்கன்னா அந்த பகுதியை வந்து QA கிட்ட கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி போட்டு அதில் இருக்கிற பக்ஸ் டிஃபெக்ட்ஸ் டிஃபெக்ட்ன்றது என்ன சொல்றது, அதில் இருக்கிற சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும், எரர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. எரர்ன்றது வேற, பக்ன்றது வேற. தமிழில் வலுன்னு சொல்லுவாங்களே, அதில் இருக்கிற பக்ஸ் டிஃபெக்டை கண்டுபிடிச்சு திருப்பி சொல்லுவாங்க டெவலப்பர்கிட்ட. நீங்கள் டெவலப் பண்ண சாஃப்ட்வேரில் இப்படி டிஃபெக்ட் பக்ஸ் எல்லாம் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க வந்துட்டு. அப்புறம் இவங்களை என்ன செய்வாங்க, அதை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி கொடுப்பாங்க. திருப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணு, திருப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி டிஃபெக்ட் ஃப்ரீ பக் ஃப்ரீயான சாஃப்ட்வேர் வருங்கான இந்த ப்ராசஸ் நடக்கும். பட் ஒரு 100% பக் ஃப்ரீ டிஃபெக்ட் ஃப்ரீயான சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுன்றது நாட் பாசிபிள். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஃபேஸ்புக் எல்லாம் விடுங்களேன், அவங்க வந்து எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அவங்களோட பெரிய பக்ஸ் இருக்கு. நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முதல் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த ஃபேஸ்புக்லேருந்து கிளைண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த டீட்டெயில்ஸை வந்து ஹேக்கர்ஸ் வந்து எடுத்து அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு, சரியா? அது அப்ப அவங்களெல்லாம் பெரிய பெரிய ஜேன்ஸ், அவங்களோட சொஃபியாஸ்லேயே வந்து பக்ஸ் டிஃபெக்ட்ஸ் இருக்கீங்கள. நாங்கள் வந்து டெவலப் பண்ற சொஃபியாஸில் இருக்காதா, இருக்கும். பட் ஓரளவுக்கு எரர் ஃப்ரீயானதை கொடுக்கப்பா. சரியா? அப்ப இதெல்லாம் எங்களோட சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸுக்கும் மற்ற ப்ராஜெக்ட்ஸுக்கும் இடையில் இருக்கிற டிஃபரன்ஸ். அது வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ்ல இல்லாத எங்களோட சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் MCQல வந்து இது வராத பேப்பரே இல்லை. இந்த ஸ்லைட் சரியான முக்கியம். சரிதானே? சின்ன சின்ன நான் மாத்தி போட்டு கேள்வி கேட்பாங்க. இப்போ ஒரு மீட்டிங் வந்து 2 நிமிஷத்துல வந்து முடியும். என்ன இதுல 40 நிமிஷம் ஃப்ரீ பேக்கேஜ் தானே, 40 நிமிஷம் தான் கண்டினியூ பண்ணலாம். அப்ப என்ன செய்யலாமான்னா மீட்டிங் முடிஞ்ச உடனே திருப்பி குரூப்ல ஒரு லிங்க் போடுவேன், அந்த லிங்க்ல ஜாயின் ஆகும். அது வேற மீட்டிங் ஒரு 2 நிமிஷத்துல போட்டுருவேன். சரியா? கிளாஸ் முடிய இல்லையே, நான் 9 மணிக்கு தான் முடிப்பேன். ஓகே, இவ்வளவு கிளியரா? மெசேஜில் போடுங்க இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் இப்பதான் வந்த நீங்கள். ஓகே.